ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஐம் ஸ்டாண்டிங் ஹியர் வித் ஸோ மச் கிராட்டிடியூட் அண்ட் ஓகே. என்ன ஓரமாக போக சொல்கிறீங்களா? ஸோ எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும், டு த ப்ரெஸ், டு த டிக்னிட்டரிஸ் ஹியர், டு ஆல் த ஆக்டர்ஸ், கோ ஆக்டர்ஸ், எவ்ரிபடி, எல்லோருக்கும் வணக்கம். பண்பட்டஜாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம். இது வந்து என்னென்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் தான் சுரேஷ். ஹீ இஸ் இன் எல்ஏ, தூங்கிட்டு இருப்பார் இப்போது பேசிக்கலி அங்கே. ஸோ அவர் ஒரு நாள் வந்து நானும் அவரும் வி வென்ட் ஃபார் அ டீ. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, ராஜுன்னு ஒருத்தரை பார்த்தேன், பயங்கர ஒரு எனர்ஜி இருக்குது, பயங்கர ஒரு ஸ்பார்க் இருக்குது, அவர் வந்து நம்ம இந்த படத்துக்கு எப்படியாவது இது பண்ணணும்னு அவர் தான் சொன்னார். ஸோ அப்படி தான் அந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சது. அப்புறம் ராகவ் கேமின். இந்த ஒரு ஜேர்னி வந்து வெரி பர்சனல் ஃபார் மீ, பிகாஸ் அது ஒரு மோர் லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்தது வந்து ஒரு நல்ல ஒரு ஜேர்னி. ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் அடிக்கடி சண்டை போட்டுப்போம், இது பண்ணிப்போம், எல்லாமே இருந்தது. ஸோ அட் த எண்ட் வந்து வி ஹவ் கம் அப் வித் அ குட் ஃபிலிம். எஸ்டர்டே வி ஹேட் அ ப்ரீமியர். அப்போது வந்து அதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வி ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் ஹியர் டு ஸ்டாண்ட் அண்ட் டாக் அபவுட் த ஃபிலிம் ஆக்சுவலி. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை டைரக்டர் ராகவ். தேங்க்யூ. இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. உங்களோட ஒர்க் பண்ணது வந்து மோர் ஒரு ஸ்பிரிச்சுவலான எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி நம்ம ஒர்க்கை தாண்டி நிறையா ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசி தான் மியூசிக்கை நம்ம டிஸ்கவர் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ அதனால் வந்து வெரி வெரி கிளாட், லுக்கிங் ஃபார்வர்ட் உங்களுடைய. ஏன்னா ராகவ் வந்து நான் நிறையா ரைட்டர்ஸ் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டரில் நலன் குமாரசுவாமி சார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ரைட்டிங்கில் வந்து வெரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பர்சன் வந்து ராகவ். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ லாட் மோர் ஃப்ரம் ஹிம் இன் திஸ் அப்கமிங் ஃபிலிம்ஸ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராகவ். அண்ட் ராஜு, மை ஆக்டர். ஃபஸ்ட் டைம் அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே நான் ஒரு கால் பண்ணி சொன்னேன், ராஜு நீங்கள் வந்து பெருசாக வருவீங்க, ரொம்ப எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அவர் நம்பவே இல்லை கடைசி வரைக்கும். நேற்று படம் பார்த்து எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் நம்பினார். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜு, யூ ஹாவ் அ கிரேட் ஃப்யூச்சர் அண்ட் ஐ see that. ஸோ டு மை singers, to Sony Music, thanks for buying this album, and to all my co-actors, like to the co-actors Adya, Bhavya, எல்லோருக்கும், பப்பு, எல்லோருக்கும், சார்லி சார். நான் உங்களோட பெரிய ஃபேன் சார். நான் வந்து இதுக்காக நான் சொல்லலை, உங்களோட பெரிய ஃபேன் சார். ஸோ இட்ஸ் குட் டு see you the same film working with you, sir. Thank you so much for the opportunity. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் மொத்தம் 5 பாட்டு, நீங்கள் 3 பாட்டு பார்த்துருக்கீங்க, இன்னும் 2 சாங் இருக்குது. அப்புறம் இதில் இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் லிரிசிஸ்டாக இந்த படத்தில் தான் எழுதியிருக்காரு, 2 பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ கார்த்திக் நேதா, சரஸ்வதி மேனன், எம்கே பாலாஜி, இவங்கெல்லாம் என்னோட லிரிசிஸ்ட். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஆல்பம் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா மிஸ்டர் சுரேஷ் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர், என்னுடைய அவரும் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட். அவர் வந்து இந்த படம் பார்க்க கூப்பிட்ட போது நான் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு நியூ கம்மர் ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது ராஜுவை தெரியும், பட் அவர் எப்படி பண்ணியிருப்பார்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் ஜென்ரலாக வந்து பார்க்கும்போது ஓவர் எக்ஸைட் ஆகிற மாதிரி இருந்தது இந்த படம். ஏன்னா இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆஃப் லேட் இந்த டிகேட்டில் சொல்கிறேன் யாரும் பண்ணல. ஏன்னா இது பாராட்டி ஆகணும். நான் சொல்கிறது இந்த 10 இயர்ஸ்க்குள்ளே அந்த மாதிரி யாரும் இப்போ ஃபஸ்ட் ஃபிலிமில் சொல்கிறேன், முதல் படத்தில் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஈ ஸ்டோல் த ஷோ ரைட் ஃப்ரம் த பிகினிங். எல்லா சீனுமே அவர் ஹோல்டு பண்ணியிருக்காரு. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க கூட நடிக்கிறது யாருன்னா சரண்யமம், சார்லி சார்லாம் வச்சு நடிக்க வரணுன்றதே கஷ்டம், கொன்றுவாங்க இவங்க 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸில். ஸோ இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் வச்சுட்டு அவர் ஸ்டீல் த ஷோ. அது ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டார். இப்போ பெரிய சீன்லாம் வந்து எவ்வளோ டப்பிங்கில் எவ்வளோ மேட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அது சாதாரண விஷயம் இல்லை. அண்டு கண்டிப்பாக இஸ் அன் ஆக்டர் ஃபார் த ஃப்யூச்சர், அதில் எனக்கு டவுட்டே இல்லை. நீங்கள் வந்து போக தெரியும் உங்களுக்கு. அந்த ஒரு சீன் மட்டும் இவங்க ஸ்டீக் மிக்மாக ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த சீன்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி எல்லா சீன்லேயும் பண்ணிக்கிறேன். ஈவன் எமோஷ்னல் சீன்ஸ் ஆல்சோ
he hold it really well. ஸோ அதனால் எனக்கு ராஜு வந்து எனக்கு பிகம் வெரி ஸ்பெஷல் ஆஃப்டர் சீயிங் திஸ் மூவி. எனக்கு அதுக்கு முன்னாடி ராஜு, இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ராஜு தெரியாது. பட் பார்த்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் தினமும் பேசிகிட்டு இருக்கேன் ராஜு கூட. an actor to watch for future. நல்ல ப்ரொடியூசர்ஸ், நல்ல டைரக்டர்ஸ் அமைஞ்சு ராஜு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இடம் போய் சேரணும்னு நான் விரும்புகிறேன். வாழ்த்துக்கள் ராஜு. இந்த மாதிரி சின்ன படங்கள் பண்ணும்போது எப்பவுமே வந்து எல்லா டைரக்டருக்கும் ப்ரொடியூசர் தான் ஹீரோ. ஏன்னா அப்படி ஒரு படம் ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி வந்து ஓடிடி உடனே படம் ஆரம்பிக்கும் போதே நமக்கு வியாபாரம் கிடையாது. ஸோ ஓடிடியில் வந்து இப்போ முதல்லாம் படம் எடுத்துகிட்டே இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. படம் எடுத்து முடித்து அவர் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ரிஸ்க் அவருக்கு ஃபுல் ரிஸ்க்கும் ப்ரொடியூசர் மேலே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன படங்கள் எப்போவுமே ப்ரொடியூசர் தான் ஹீரோவாக இருப்பார். ஸோ அந்த வகையில் சுரேஷ் வந்து இந்த படத்தை எடுத்ததுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இது மாதிரி, ஏன்னா யூஎஸ்லேருந்து போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து படம் எடுக்கிறதுன்றது ஈஸி கிடையாது. அதுக்கு இங்கே 4 லேண்ட் வாங்கி போட்டாலே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுன்னு இருக்கலாம். பட் அதை விட அவரோட பேஷனுக்காக அவர் பண்ணுறது வந்து அவரை பாராட்டி ஆகணும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நாயகன் உதயமாகிறான். யுகபாரதியுடைய ஒரு கவிதை இருக்கு. இன்னைக்கு வெளியில கூட்டு போவீங்களா என்று தொடங்கி இன்றைக்காவது வெளியில் கூட்டி செல்வீர்களா என்று கேட்கிறாள் மனைவி. இன்னைக்கு வாங்கி தருவீர்களா என கேட்க தொடங்கி இன்னைக்காவது வாங்கி தருவீர்களா அப்பா என கேட்கிறது குழந்தை. இன்னைக்கு ஜெயித்து விடுவேன் என நம்ப தொடங்கி இன்னைக்காவது ஜெயித்து விடுவேன் என ஓடிக்கொண்டே இருக்கிறேன் நான். அப்படி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் இதே மாதிரி ப்ரெஸ் ஈவெண்ட்லாம் பின்னாடி உட்கார ஆரம்பிச்சு, இது மாதிரி ப்ரெஸ் ஈவெண்ட்லாம் ஆங்கருக்கு சைடில் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சு, இன்னைக்கு ஜாம்பவான்கள் சார்லிக்கும் சரண்யா மேடமுக்கும் நடுவில் வந்து உட்காந்துருக்கானா, அது வந்து அவனுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. ராஜு உட்கார். தமிழ் சினிமாவில் உண்மையாக உழைச்சா அதை ஜெயிச்சிடலாம். இந்த சினிமா தான் வருடத்தில் 52 வெள்ளிக்கிழமைகளை வைத்திருக்கிறது. அதில் ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கும் தருது. அது யாருடைய ஃப்ரைடே என்னைக்கு வரும் தான் நமக்கு தெரில. நீ உண்மையாக உழைச்சிக்கிட்டே இரு ராஜு. அது மாதிரி ஆள் தான் நீ. இது மாதிரி படம்லாம் நடித்த பிறகு நிறைய பாராட்டுவாங்க. எல்லாத்தையும் நம்பிடாத. நிறைய திட்டுவாங்க. திட்டுறவங்களையும் முழுசாக நம்பிடாத. உனக்கு தெரியும் நம்மளுடைய ரூட் எது, எதை நோக்கி போகிறோம்னு. பப்பு என்னடா பண்ணி வச்சிருக்க. எப்போதுமே சிரிக்க வைத்த பப்பு இந்த படத்தில் என்னை சிந்திக்க வைத்தான். பெரிய வாழ்த்துக்கள் ராஜு, பப்பு, இசை அரக்கன், நம்ம இசையமைப்பாளர் நிவாஸ் பிரதர், கேப்டன் ஆஃப் த ஷிப் ராகவ் சார், 2 கண்மணிகள் ஹீரோயின்ஸ். அஃப்கோர்ஸ் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு டைம் பத்தாது. இவங்களை நம்பி இந்த படத்தின் தலைமைச் செயலகமாக இருந்த நம்முடைய தயாரிப்பாளர்கள், அவர்களை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு டீமை நம்பி அதில் வேலை பார்த்து இவங்கெல்லாம் வெளியில் தெரிகிறாங்க. இந்த லைம் லைட் இருக்குது, இவங்க மேலே இந்த வெளிச்சம் கொட்டுவதற்காக வெளியில் தெரியாமல் உழைச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா கூட, ஒரு சமயம் ஒரு மணி நேரம் டைரக்டர் வரலன்னா கூட ஷூட்டிங் நடக்கும். ஆனால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லைன்னா ஒரு நாள் கூட ஷூட்டிங் நடக்காது. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நான் படம் பார்த்துட்டேன். ரொம்ப அழகாக ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம். அது வந்து டிவியை வேடிக்கை பார்த்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் டிவிக்குள் வந்து பார்த்து அதில் பிக் பாஸில் ஜெயிச்சு அதிலிருந்து அப்படியே வெறும் ஷோஸ் மட்டும் பண்ணாமல் அதிலிருந்து ஒரு ரிஸ்க் எடுத்து டிவியை உதைத்து தள்ளி கம்ஃபர்ட் ஜோனெல்லாம் விட்டுட்டு ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்துக்குள்ளே வந்து நிற்கிறாரு. நேற்று நான் படம் பார்த்துருக்க வேண்டியது, ஒரு பர்சனல் ரீசன்ஸால் பார்க்க முடியல. ஸோ ஸ்னீக் பிக் பார்த்தேன். பட் இப்போ ஃபீல் பண்ணுறேன் படம் பார்த்துருக்கலாம் போல இருக்குது எப்படியாவது வந்து அப்படின்னு. இப்போ ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு ஸ்னீக் பிக். அந்த ஒரு சீன் தான் பார்த்தேன். பட் வந்து ராஜு பிரதர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரி, சரண்யா மேம் பர்ஃபார்மன்ஸ் சரி, அந்த படத்தை பார்க்கணுன்னு தோணும் இல்லையா. நம்ம ஒரு சில படங்களை டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படம் வந்தால் பார்த்துடணும் அப்படின்னு. அந்த ஸ்னீக் பிக் பார்க்கும்போது எனக்கு அந்த தாட் வந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு சரண்யா மேம் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹர். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் எப்படின்னா, ஒரு கண்டினியூஸாக ஒரு ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா சில பேர் டைப் காஸ்ட் ஆகிடுவாங்க, பயப்படுவாங்க. பட் சரண்யா மேம் வந்து ஹவு டு ஹேண்டில் த டைப் காஸ்ட் அப்படின்னு புக்கை எழுதலாம் அவங்க. சரி, அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரே கேரக்டரில் எவ்வளோ வெரைட்டி பண்ண முடியுமோ அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு படத்துலையுமே அவங்களோட வேரியேஷன்ஸ் வந்து காட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் எத்தனை வேரியேஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரில மேம். தேங்க்யூ ஸோ மச் நிவாஸ் பிரதர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல உங்களுக்கு. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் நிவாஸ் பிரதரை. வி சப்போஸ் டு ஒர்க் டுகெதர். பட் ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணிடலாம் பிரதர் கண்டிப்பாக. பிகாஸ் நிவாஸ் பிரதர் எப்படின்னா,
ஹி கிவ்ஸ் இஸ் 100%. அது எனக்கு நல்லா தெரியும். பட் இப்போ எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக பிஜிஎம்மில் பிச்சிருப்பீங்கன்னு. பட் எனக்கு அது பார்க்கணும் அவசியமே இல்லை. எனக்கு அது நினச்சாலே தெரியுது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு. பிகாஸ் ஐ நோ இம் வெரி வெல் ஹவ் யூ ஒர்க்ஸ் அப்படின்னு. அண்ட் டைரக்டர் பிரதர், மை ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் டு யூ. முதல் படம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் சார், கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான படமாக இருக்கணும்னு ஐ ப்ரே டு காட் சார். தேங்க்யூ டு தி என்டையர் டீம். மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் த ஹியூஜ் சக்ஸஸ். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ரொம்ப புதுசாக இருக்குது. நான் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, முதல் முறையாக சேர் இல்லாத ஒரு மேடை இப்போ தான் பார்க்க. அதிலே வந்து ஒரு புதுமை படைச்சிருக்காங்க. ஆமாம், இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக தான் நான் அந்த மேடைக்கு வந்திருக்கேன். முதல் முறையாக பன் பட்டர் ஜாம் இந்த திரைப்படத்தை தயாரித்த அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய திரு சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடுவோம். உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். அப்புறம் அருமையான இசையமைப்பாளர், நீங்கப்பா ஒரு பாட்டு ஒன்று பாடினீங்களா, டாடா எல்லாருமே மெய்மறந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையில் நான் வந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை நான் சமீப காலத்தில் பார்க்கல. அதுதான் உண்மை. நான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மேஜிக் வந்து கண்டிப்பாக படத்துலேயும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படி ஒரு அற்புதமான படத்தை இயக்கிய ஆமாம் அருமையான இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய சாருக்கு எத்தனாவது படம்? 2வது படம் இல்லையா? இந்த 2வது படம் இது வந்து உங்களுடைய வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறி அதில் தெரியுது. ஏன்னு கேட்டால் நம்ம கோகுல் சார் சொன்ன மாதிரியே நானும் படம் பார்த்துட்டேன். ஆனால் இசை அமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். நேற்று வர முடியல. படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ஹீரோயின்ஸ் 2 பேருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம் சொல்லவே வேண்டாம், வழக்கமாக பல கோடி பேர் உங்களை வாழ்த்திருப்பாங்க. அதில் நானும் ஒரு கடைக்கோடியில் நின்று உங்களை இந்த படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அப்புறம் காமெடி நடிகர்களை ஆராய்ந்து அதில் ஒரு டாக்டரேட் வாங்கிய இந்தியாவிலே ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற எங்கள் அண்ணன் சார்லி என்ன முன்னாடி இருக்காப்புல. நீங்கள் அப்பா கேரக்டரில் மிரட்டி விட்டீங்க. உங்களுக்கு அண்ணனுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னா, எனக்கு சொன்னியானு நீங்கள் கொஞ்சம் மைண்ட் வாய்ஸ் இங்கே கேட்க எனக்கு. உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். இங்கே இருக்கிறவங்களோட சூழல் மனநிலை எல்லாமே நல்லா தெரிஞ்சேன். நல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ராஜுவோட வெற்றி வந்து என்னோட வெற்றி மாதிரி. ஏன் அப்படின்னா ஒரு 15 வருஷமாக 10 வருஷம் மேலே தம்பி தெரியும். எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரிய லெவல் வர வரைக்கும் அண்ணன் நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன எப்படி போகுதும்மா நம்மகிட்டே நல்லா போகுதுங்க, நல்லா வரலாம் நீங்களாம் ஏன் இப்படிலாம் வர்றதில்லை அடிக்கடி அப்படின்னு நான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்ப்பேன். சரி, நான் அமைதியாக இருந்துப்பேன் எப்பயுமே. அதான் நல்லதுன்னு நினைப்பேன் நான் எப்பயுமே. அப்படியே ஓட்டி பார்ப்பேன். சரி, ஓகே, தம்பி நல்லா வரட்டும். அவங்க உழைப்பு அவங்க வராங்க, அவங்க வாயை அவங்க பேசுகிறாங்க. நம்ம எதுக்குமே கொந்தளிச்சிடக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு நினைப்பேன். வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடமே எல்லா சூழ்நிலையிலும் மனநிலையை சமநிலையாக வச்சுக்கிட்டோன்னாவே டென்ஷனே கிடையாது. ஏன்னா இது ஒன்று தான் நான் எப்பயுமே நம்புகிறேன். ஆனால் எப்பயுமே தான் பண்ணுற எல்லா புதிய விஷயத்தையுமே அப்டேட் பண்ணுற ஒரு அன்பு தம்பி வந்து ராஜு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டீசராக ஒன்று, பாட்டாக, லிரிக்கல் வீடியோவாக வந்துடும், எல்லாமே அனுப்புவார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு இங்கே பிக் பாஸில் வந்து எல்லாருமே அண்ணாச்சிலாம் சொன்னார், அந்த சர்க்காஸ்டிக்காக ஒரு ஸ்டைல் இருக்கும் ராஜுட்ட காமெடி பண்ணுறதுல. ரொம்ப அது அப்படியே ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் கூட இப்படி ராஜுவோட கேரக்டர் என்னன்னு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடு, பக்கத்தில் அணுகுண்டே அடித்தாலும் திரும்பி என்ன சத்தம்பா, அதுதான் ரியல் கேரக்டரே. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து தம்பியை பற்றி இவ்வளோ எல்லாரும் புகழ்கிறப்ப அங்கே விஜயாதரஜன் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சார், ஒரு நல்ல படத்தில் தம்பியை இவ்வளோ நல்லா காமிச்சதுக்கு என்ன ஒரு சகோதரனாக உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஆமாம், நிவாஸ் கே பிரசன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மியூசிக் டைரக்டர்.
வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பர்சனு. சரண்யா மேமும் சார்லி சாரு, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இவங்க இந்த படத்தில் உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா எல்லாரும் நடிக்கிறப்பையும் அவங்க பேர் வந்துக்கிட்டே இருக்கும். சார்லி சார் நடிக்கிறாரு, சரண்யா மேம் நடிக்கிறாங்க, அந்த மாதிரி பேர் வந்துகிட்டே இருக்கும். இவங்க 2 பேர் நடிக்கிறப்ப மட்டும் பேர் வராது, அந்த கேரக்டர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ சின்ன காமிச்ச அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிச்சிட்டு அம்மாவும் பையனும் பேசுகிறப்ப திரும்பி ஒரு லுக் விட்டுருப்பாரு. அதுலேயே முடிஞ்சு போச்சு, என்ன இதெல்லாம் ஆள்கங்கிற மாதிரி. அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் அந்த 2 ஹீரோயின்ஸ். வாழ்த்துக்கள். டிஓபி சாருக்கு வாழ்த்துக்கள். பப்பு அப்படி ஒரு எனர்ஜியான பையன், சரியான இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பொதுவாகவே இந்த லவ் இந்த சப்ஜெக்ட்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா லவ் பண்ணாதவங்க தான் உலகத்திலே 2 லெட்டர் ரொம்ப அதிகமாக போய் சொல்கிற லெட்டர்னு, லவ் லெட்டரும் லீவ் லெட்டரும்பாங்க. அதில் தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஆமாம், சிரிச்ச ஒரு 4 பேருக்கு நன்றி. பரவாயில்ல, அதெல்லாம் எங்கள் டீம்னால அப்படி சிரிச்சு நாங்களே என்கரேஜ் பண்ணிக்குவோம். உங்களை பற்றி தெரியும், கேமரா ஆன் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக இருவீங்க, அதுவும் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு 4 பேர் அப்படி சிரிச்சிங்கன்னா அதுக்காக தான். 2 லெட்டர், நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லைம்மா, நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணுமா, இவ்வளோதான் லைஃபே. ஒன்றா நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், இந்த 2 கேப்புக்குள்ளே வாழ்க்கை அடங்கி போயிடும். அதை அழகாக ஃப்ரேமில் பார்க்குறப்ப காமிச்ச கொஞ்ச நேரத்தில் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், அவ்வளோ தூரம் நான் சிரித்தேன். அது சரண்யா மேம் அந்த 2 பேருக்குள்ள நேற்று நான் படம் பார்க்கல, நான் ஏதாச்சும் சொல்கிறேன். ஃப்ரெண்டு 2 பேருக்குள்ள ஒரு மியூசிக் இன்னொரு மியூசிக் மேலே ஆசை வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு அவ்வளோதான், இதுதான் வேணும். ஆர்கானிக்காக ஒரு சிரிப்பு வருதுன்னா அது படத்தோட வெற்றின்னு அர்த்தம். பன் பட்டர் ஜாம் எனக்கு தெரிஞ்ச ஹைவேல ஸ்டால் முன்னாடி விற்கிற ஆள் மாதிரியே நிற்கிறேன் நான். இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக யோசிச்சு நான் பார்த்தே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா ஒல்லி பெல்லின்னு ஒரு ஷோவில் நான் ஆங்கர் பண்ணப்ப நெல்சன் திலீப் குமார் அந்த ஷோட டைரக்டர், அப்போ அசோசியேட் கூட இருந்தீங்க, டீமில் இருந்தீங்க, ரைட்டராக இருந்தார் தம்பி. அருமையான ரைட்டிங் சென்ஸ். ராஜு ஒரு பெரிய ஹீரோ மட்டும் கிடையாது, அதுக்கான தகுதி மட்டும் அவருக்கு இல்லை, மிகப்பெரிய இயக்குனர் ஆகிறதுக்கான தகுதியுமே ராஜுகிட்ட இருக்கு. ஆனால் அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிப்பான், என்ன பண்ணன்னு தெரியலையானே இருப்பான். இனிமேல் நடிக்க மட்டும் செய் தம்பி, இந்த டைரக்டர் மாதிரி நல்ல டைரக்டர் இருப்பாங்க, நல்லா கொண்டு வருவாங்க. ஆமாம், கோகுல் சார் சொன்னார் அவ்வளோ அழகா, சார் இதற்கு தான் நான் ஆசைப்பட்டேன், பாலகுமாருக்கு பெரிய ஃபேன் சார். நான் சீன் பை சீனாக ஒரு வார்த்தையாக சொல்லுவேன் சார். அதை அவ்வளோ அழகாக அவங்கள பற்றி சொன்னார். எல்லாரும் பாராட்டுறப்ப உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அதற்கு இணையாக சந்தோஷப்படுற ஒரு ஆன்மா இங்கே நான் நிற்கிறேன். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். தியேட்டரில் பார்த்துட்டு உங்களை கொண்டாடுறதுக்கு கோடி பேரில் ஒருத்தராக நானும் காத்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். மிக்க நன்றி. எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பேனை நல்லபடியாக எழுதிட்டு நல்லா இருப்பீ ஆண்டவா. பன் பட்டர் ஜாம் படத்தை நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். கோகுல் சொன்ன மாதிரி பிகினிங் டு எண்ட் இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெய்னர். அண்ட் படமே ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ். 2 அழகான ஹீரோயின்ஸ். ராஜு ஸ்டோல் த ஷோன்னு சொல்கிறத விட ஹீ கேரிட் த ஃபிலிம்னு சொல்லலாம். அதே போல் மைக்கேல், உங்கள் 2 பேர் காம்பினேஷன், அந்த உங்களுக்குள்ள ஒரு கதை, that was really good. And Raghav, amazing film. நான் இந்த படத்தை பற்றி இங்கே இல்லை, ஹைதராபாத்தில் கூட போய் சொல்லியிருக்கேன், டக்குன்னு ரீமேக் ரைட்ஸ் வாங்குங்க, இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும்னு. I bless the entire unit, and Raju, you're a star in the making. இதே மாதிரி இருங்க, you'll reach places. Sharanya ma'am and Charlie sir, of course, so nice to meet you after such a long time. Imana Nanchik vanakkam. Bhavya, I go a long way with your father, so congratulations, nalla padangala pannittirukeenga. Adya, you look so beautiful in this film. Thank you. And Nivas, great fan of yours. And romba naalukku Nira has been my caller tune, so huge fan. Thank you. And you too Thambi. Pappu, yes, fantastic. And Dr. Lankesh and I are classmates. Classmates இல்லை சார், classmates. ஆமாம். ஸோ படி, எஸ் சித்தி சீரியல்லேருந்து. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சுரேஷ் சுப்ரமணியம் இந்த தருணத்தில் பாராட்டுறேன். பிகாஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ஆர்ஐ இருந்துக்கிட்டு அங்கேருந்து பணத்தை போட்டு ஒரு டீமை நம்பி இந்த படத்தை எடுத்து அவர் இவ்வளோ தூரம் பயணிச்சிருக்காரு. ஐ விஷ் சுரேஷ் அ கிரேட் சக்ஸஸ் and the team too. God bless you. Meet you in the success function.
தேங்க்யூ. யூ ஓவர்ஸ் a big party. ப்ரொடக்ஷன் ரெயின் ஆஃப் ஆரோஸ் அண்ட் ராகவ் டைரக்ஷனில் பாபுவோடைய சினிமாட்டோகிராஃபியில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ராஜு வந்து எனக்கு நீங்கள் அம்மாவா நடிக்கிறீங்கன்னு என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக எப்போ பார் சொல்லுவார். ஆனால் அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுன்னா, எல்லோரும் இப்படி சொல்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குன்னு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணாலுமே எல்லா படமும் எனக்கு வந்து ஒரு முதல் படம் மாதிரி, கோகுல் சொன்ன மாதிரி ஒரு பயமும், எல்லா சீன் நடிக்கும்போதும் முதல் சீன் நடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். அதுக்கு ராகவுடைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுமையாக இருந்தது. எந்த சீன் நடிக்கும்போதும் என்கிட்ட சொல்வார், இந்த சீன் நடிக்கும்போது அந்த பக்கம் நான் இன்னொரு சீன் காட்டுவேன் அப்படிம்பார். நான் சொல்லுவேன், அந்த சீன் என்ன வரும், அந்த சீனில் என்ன நடக்குது அதை சொல்லுங்கள், அப்புறம் அதில் யாராவது நல்லா நடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லா சீன்லேயும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சீன் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையும் சீன்ஸும் இந்த படத்தில் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல் தி பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ. நிறைய படங்கள், நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும். மியூசிக் இஸ் அமேசிங் அண்ட் பிக் கன்க்ராட்ஸ் டு யூ. ஸோ பப்பு, யூ ஆல்சோ. நம்ம நல்ல சீன்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய தமாஷ் சீன்ஸ் பண்ணியிருக்கோம். வெயிட்டிங் டு சி ஆல் தட். சார்லி சார், வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும், பாரதி, ஐ ஷுட் சே, வேர் இஸ் பாரதி, தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து சச் அ பியூட்டிஃபுல் கோஆர்டினேட்டர். அதாவது இந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்டிஸ்ட் வேலை செய்கிறதுக்கு எல்லா ஏரியாலையும் நின்று நமக்காக வேலை செய்வார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இந்த படத்தில் ஐ திங்க் ஐ ஷுட் எல்லார் பேரையும் சொல்லலை, லங்கேஷ், சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் வந்து ரொம்ப பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த ஹீரோ அண்ட் தி ஹீரோயின்ஸ், ஆல் ஆஃப் யூ, லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு. படித்தப்போ நல்லா இருந்துச்சு. சரி, இதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னோடனே ப்ரொடியூசர் வந்து யூஎஸில் இருக்கார் அப்படின்னாங்க. அது கொஞ்சம் ஃபஸ்ட்டே ஒரு பயம் வந்துச்சு. சரி, அவர்கிட்ட என்ன பண்ணலாம், சேலரி பேசுகிறதுக்காக ஃபோன் பண்ணார் அவர். டைரக்டர் அப்போ என்று சொன்னார், கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுவார், அதனால் கொஞ்சம் ஒரு பிளான் பண்ணி கேட்டுக்குங்கன்னாரு. சரி, அவர் ஃபாரினில் இருக்காருனால இப்படி டாலர் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் நான் ஒரு அமௌண்ட்டு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் பயங்கர ஷாக் ஆகிட்டார். அது அப்போயே எனக்கு, இல்லை சார் கொஞ்சம், இல்லை ஜான் நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா அப்படின்னாரு. இல்லை ஆமாம் சார், இல்லை அப்படி இல்லை சார், கொஞ்சம் கம்மின்னா கூட, இல்லைங்க அவ்வளோதான் சேலரி எடிட்டர்ஸ்க்கு அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னா, இல்லை வந்து பூஜை போடுறதுலேருந்து ரிலீஸ் வரைக்கும் அவ்வளோ ஒர்க் இருக்குது எடிட்டருக்கு, இப்போ இந்தியாவிலலாம் அவ்வளோதான் தராங்களா அப்படின்னாரு. அது தரதே பெரிய விஷயம் சார் அப்படின்னா. இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் கேட்டதுக்கு நான் டபுள் தரேன் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுலேருந்து ஃபுல்லாகவே அவர் வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துட்டாரு. இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணி என்ன தேவையோ அதை வந்து நிறைவாகவே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அங்கே ஆரம்பிச்சது ஒரு மிகப்பெரிய திறமைசாலியாக அவர் வந்து ஃபாரினில் வேறு படம் பண்ணிகிட்ருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் நம்ம கிடச்சிருக்காரு. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய டெக்னீஷியன்ஸுக்கு அவர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். எது மைக்குன்னு தெரியாமல் இதை பிடிச்சிடப்படும். அன்பார்ந்த அப்படின்னா பொக்கையை பிடிச்சிக்கிட்டு சார் அவர் மனசு கஷ்டப்பட போகிறார் சார். லங்கேஷ். அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அ எக்ஸலண்ட் மொமெண்ட். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டு வந்து இப்படி ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லும் பொழுது, இது வேண்டான்னா நான் செஞ்சால் சரியாக வராது, இதில் எனக்கு ஸ்பேஸ் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை, அப்படி இருந்தால் தான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், இது எப்படியோ என்னவோ அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அப்படியே நழுவினேன். அப்புறம்தான் என்கிட்ட வந்து பார்த்தவர் இந்த என்டையர் ப்ராஜெக்டுடைய பெரிய உந்து சக்தியாக யாரை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக சொல்லி எடுத்து செஞ்சு இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் பொது உடைமை இலக்கிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்த அன்பு சகோதரர் பாரதி. ஒரு வழியாக என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க.
10 நிமிஷத்தில் இப்போ டைரக்டர் வர்றாரு சார், இப்போ அவர் சப்ஜெக்ட் சொல்லுவார், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னார். சரி சார். ராகவ் வந்து உட்காந்து he started to narrate. நான் சொன்னேன், எந்த காலகட்டத்திலும் இதை மிஸ் பண்ணவே கூடாது ராகவ். இது நீங்கள் அடிக்கடி இது ஒரு லைட்டர் வேணால் போகுது சார், அப்புறம் இது ஒரு ரொமான்டிக்காக போகுது சார், அப்படியே கொஞ்சம் லைட்டர் வேணால் போகுது சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய டெப்த்தான ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இது சமீபத்திய எந்த ஒரு திரைப்படத்திலும் இல்லாதது. திஸ் இஸ் அ வெரி மச் லேட்டஸ்ட் சினிமா இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. இதை தமிழில் ஒரு தடவை சொன்னால் தமிழ் சினிமாவையே வேறொரு தளத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அட்டம்ப்ட் இது, பன் பட்டர் ஜாம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ராகவ். ராகவ் வந்து மெஜுரா காலேஜில் படித்தவர். அந்த மதுரை மன்னனுடைய அந்த வீரியத்தோடு இருப்பார். ப்ளீஸ், அவர் எனக்கு இந்த சப்ஜெக்டை சொல்லும் பொழுது ஒருத்தன் ஒருத்தியை லவ் பண்ணுறாரு, அந்த ஒருத்தனுக்கு ஒரு நண்பன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே வந்தார். நான் சொன்னேன், இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டீங்க, நான் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதில் நான் இல்லை, நான் எப்போ வருவேன் அப்படின்னா, இது ஃபுல்லாக நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க சார். நான் ஏன் பக்கத்தில் இருக்கேன், ஸ்க்ரீனுக்கு வெளியே உட்காந்து அங்கேருந்த படத்தை பார்த்துட்றேனே அப்படின்னேன். இல்லை சார், நீங்கள் இந்தந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். அது இந்த படத்துடைய சோல் ஆஃப் த ஃபில்மாக எனக்கு பட்டது. அதனால தட் இஸ் த ரீசன் ஐ அக்செப்டட். இந்த பன் பட்டர் ஜாம் உருவாக்குறதுக்கான அனைவருக்கும் நன்றி. ரெண்டாவது, என்னதான் உருவாக்கினாலும் அதை கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்ற இது வந்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் என்னோட தயாரிப்பாளர் இது 2வது படம், 3வது படமும் தயாரித்து உறுதுணையாக இருந்த ராகவ் அவர்களுக்கு நன்றி. இது என் சார்பாகவும் என் தயாரிப்பாளர் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.